ஹாய் guys, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். அப்பா எவ்வளோ நாளாச்சு யூடியூப்ல வீடியோ போட்டு. நான் என்னோட கடைசி வீடியோ போட்டு 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் நான் நேற்று யூடியூப் திறந்து பார்க்குறப்போ எனக்கு 200 சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக இருந்தாங்க. 200 is still a huge number for me in this platform. ஸோ அந்த சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ பண்ண போகிறோம். திஸ் வீடியோ இஸ் கோயிங் டு பி அ வெரி ஃபன், வெரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ. ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஃபர்மேஷனுக்கு வந்து பஞ்சமே கிடையாது. ஃபோன் வச்சிருக்கவங்க எல்லாரும் இப்போ டாக்டர் ஆயிட்டாங்க, ஏஐ வந்துருச்சு, அப்படி இப்படின்ட்டு எவ்வளவோ அட்வான்ஸ்மெண்ட்ஸ். அண்ட் நமக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷனும் அந்த மாதிரி தான் இருக்குது. இதில் எது உண்மை, எது பொய், எதை நம்புறது, எதை நம்பக்கூடாது, எதுவுமே தெரியல. ஸோ அதெல்லாம் வந்து இன்னைக்கு தெளிவுபடுத்த தான் நான் இன்னைக்கு ஒரு கியூட் டெர்மா டாக் கிட்ட பேச போறேன். ஒரு கியூட் டெர்மட்டாலஜிஸ்ட் இன்னைக்கு நமக்காக அவங்க டைம் ஒதுக்கி நம்ம கேட்குற கேள்விக்காக பதில் சொல்ல போறாங்க. ஸோ நான் இந்த வீடியோ பண்றேன்னு தெரிஞ்சு நான் என்னோட இன்ஸ்டாகிராம்ல என்னோட ஃபாலோவர்ஸ் கிட்ட கேட்டிருந்தேன், உங்களுக்கு எதனா கொஸ்டின்ஸ் இருக்கா அப்படின்ட்டு. நிறைய கொஸ்டின்ஸ் வந்தது. அது எல்லாமே சேர்த்து இன்டகிரேட் பண்ணி தான் இந்த வீடியோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ லெட் அஸ் வெல்கம் அ கியூட் டெர்மா டாக் டாக்டர் அபிநயா டு அவர் சேனல். Hi all, I'm Dr. Abinya, your cute derma dog. ஸோ இன்ஸ்டால வந்து மேம் புதுசாக ஒரு பேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, த கியூட் டெர்மா டாக். மறக்காம போய் எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். பார்த்தேன் லிஸ்ட் பார்த்தாலே பயங்கரமா இருக்கு. ஸோ இதை பற்றி தான் கேட்க போகிறோம். ஸோ மேம், நான் இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து இன்ஃபர்மேஷன் இஸ் அன்லிமிட்டெட். எல்லாருக்கிட்டையுமே எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் இருக்குது. அது வந்து பீப்புள் கிட்டேருந்து வர இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், இல்லைனா ஏஐ கிட்டேருந்து வர இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், இட் இஸ் அன்லிமிட்டெட். பட் ஆனால் நம்ம பண்ணுறதெல்லாம் கரெக்டாக தப்பா, நான் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக தப்பா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அதெல்லாம் இன்னைக்கு நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் உங்க கூட இந்த வீடியோ. ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ போலாமா மேம்? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. ட்ரை ஸ்கின் அண்ட் வின்டர் பிரிக்க முடியாத ஒரு காம்பினேஷன். அண்ட் எங்கள் எல்லாருக்குமே தெரியும், லோஷன் அப்ளை பண்ணணும், மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும், அதெல்லாம். பட் நாங்களே எங்களை தெரியாமல் பண்ணிக்கிற தப்பு ஏதாவது ஸ்கின் கேர் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு இருக்கா வின்டரில்? வின்டர் மிஸ்டேக்ஸ் வந்து நிறைய பண்ணிட்டு தான் இருக்காங்க எல்லாரும். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, இந்த வின்டருக்கு நல்லா சுட சுட தண்ணியில குளிக்கணும்னு தான் எல்லாரும் ஆசைப்படுவாங்க. ஆனா அவ்வளோ சூடான தண்ணியில குளிக்காதீங்க. குளிச்சிங்கன்னா அது உங்க நேச்சுரல் ஆயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்துரும். ஸோ நீங்க ஒரு லூக் வார்ம் வாட்டர் ஒரு மிதமான சூடான தண்ணியில குளிங்க எப்பவுமே. குளிச்சுட்டு வந்ததும் போட்டு தேய்க்காதீங்க. லைட்டா பேட் பண்ணி ஒத்தி ஒத்தி எடுத்துட்டு உடனே 2 to 3 minutes, அது வந்து கோல்டன் விண்டோன்னு சொல்லுவோம், அதுக்குள்ள நீங்க மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிடணும். 1 layer ஆர் ஈவன் 2-3 layers கூட நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ செகண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் ரிலேட்டட் டு ஆர் ஃபீல்ட். ஆஸ் அ டென்டிஸ்ட், ஆஸ் அ ஹெல்த் கேர் ஒர்க்கர், நம்ம எல்லாருமே க்ளவ்ஸ், ஹேண்ட் வாஷ், சானிடைசர் இதுலேருந்துலாம் நம்மளை பிரிக்கவே முடியாது. அண்ட் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகுது. முக்கியமாக இந்த பேக் ஆஃப் மை ஹேண்ட்ஸ் பயங்கரமாக ட்ரை ஆகுது. அதுக்கு எதனா டிப்ஸ் இருக்கா? இஸ் இட் அவாய்டபிள்? ஸோ ஹேண்ட் எக்ஸிமா நம்ம எல்லாருக்குமே இருக்கிற காமனான கண்டிஷன் தாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் மாய்ஸ்சரைசரை உங்கள் பாக்கெட்லேயே ஒரு குட்டி டப்பாவில் எடுத்து கேரி பண்ணுங்க. உங்களுக்கு எப்பப்போ வேணுமோ நீங்கள் தனியாக ஹேண்ட் க்ரீம்னு தனியாக மணி வேஸ்ட் பண்ணி வாங்கிக்க வேண்டாம். நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் செட்டாஃபில் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதவே ஒரு பாட்டிலில் கேரி பண்ணிட்டு போய் எப்போ நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணுறீங்களோ ஹேண்ட் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு உடனே அப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஹேண்ட் ட்ரைனஸ் வராது, ஹேண்ட் எக்ஸிமா போன்ற கண்டிஷன்ஸும் வராது. ஸோ என்னோட அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ஒன் திங் தட் எவ்ரி ஒன் ஷுட் டூ இன் ஸ்கின் கேர் பட் நோ ஒன் இஸ் டூயிங்? எல்லாரும் கண்டிப்பா சன்ஸ்கிரீன் போடணும். ஆனா எனக்கு தெரிஞ்சு யாரும் சன்ஸ்கிரீன் டெய்லி போடுறது இல்லை. அப்படியே டெய்லி சன்ஸ்கிரீன் போட்டீங்கனாலும் யாரும் இந்த 2 finger ரூல் படி போடுறது இல்லை, இன்க்ளூடிங் மை செல்ஃப். நானும் நிறைய நாள் சன்ஸ்கிரீன் ஸ்கிப் பண்ணியிருக்கேன், 2 finger ரூல் படி ஃபாலோ பண்ணாமல் இருந்திருக்கேன். இந்த 2 finger அளவாவது சன்ஸ்கிரீன் போடணும். நீங்கள் சன்ஸ்கிரீன்னு சொன்னதுனால இட் பிரிங்ஸ் மீ டு மை நெக்ஸ்ட் கொஸ்டின். சன்ஸ்கிரீனை பற்றி எக்கச்சக்க இன்ஃபர்மேஷன் ஆன்லைனில் இருக்குது. அண்ட் எவ்ரி திங் இஸ் நவ் மணி ரிலேட்டட். வர ரிவ்யூஸில் எது உண்மை எது பொய்ன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ இப்படி இருக்குன்னு அப்படின்னு ஏதாவது நம்ம டெர்மட்டாலஜிஸ்டோட வீடியோ போய் பார்த்தாலும் அதுலேயும் கன்ஃபியூசிங்காக இருக்குது. சில இன்க்ரீடியன்ட்ஸ் வேணான்னு சொல்கிறாங்க, பட் ஆனால் இன்னொரு டெர்மட்டாலஜிஸ்ட் பார்த்தா அந்த சன்ஸ்கிரீன் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் ஆல்சோ கன்ஃபியூசிங். என்ன மேம் பண்ணுறது? எதை யூஸ் பண்ணுறது? சிம்பிளா ஆன்சர் சொல்றேன், சன்ஸ்கிரீன் டெய்லி போடுங்க. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு என்ன சன்ஸ்கிரீன் செட் ஆகுதோ அது போடுங்க. ஸோ நம்ம ஸ்கின் கேர் பார்த்தாச்சு, சன்ஸ்கிரீன் பார்த்தாச்சு. அடுத்த இம்பார்ட்டன்ட் டாபிக், எனக்கு ரொம்ப வேண்டிய டாபிக், அண்டர் ஐஸ் டார்க் சர்க்கிள்ஸ். டார்க் சர்க்கிள்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா இல்லையா? இந்த அண்டர் ஐ க்ரீம்ஸ், டார்க் சர்க்கிள் க்ரீம்ஸ், டு தே ஆக்சுவலி ஒர்க் ஆர் இஸ் இட் ஜஸ்ட் அ மார்க்கெட்டிங் ஜிமிக்? இந்த கொஸ்டின் வந்து ஒரு பிளைண்ட் எண்டட் கொஸ்டின். அதாவது இந்த டைப் அண்ட் காஸை நீங்க கண்டுபிடிச்சா உங்க டார்க் சர்க்கிள்ஸை ட்ரீட் பண்ணலாம். அப்போ டார்க் சர்க்கிள்ஸ் இஸ் இட் அ ரிவர்சிபிள் கண்டிஷன் டு சம் எக்ஸ்டென்ட்? இஃப் யூ ட்ரீட் த காஸ்.
அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு போகலாம். லிப் பிக்மெண்டேஷன். இப்போ இதுக்கும் நிறைய ப்ரொசீஜர்ஸ் வந்துருச்சு. லிப் டாட்டூ சொல்றாங்க, டீபிக்மெண்டேஷன் சொல்றாங்க, லேசர் சொல்றாங்க. திரும்ப அதே தான் என்னோட கொஸ்டின். லிப் பிக்மெண்டேஷன் இதை வந்து ரிவர்ஸ் பண்ண முடியுமா? இதுவும் அதே மாதிரி தான் காஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ப்ளஸ் அன்றாட உங்களுக்கு வந்து இதுவும் ஓவர் த கவுண்டர் 1% கோஜிக் ஆசிட் ப்ளஸ் எஸ்பிஎஃபோட இருக்கிற காம்பினேஷனான லிப் பாம்லாம் விற்குது. அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ஹேக் சொல்லட்டுமா? லிப்பை வந்து லிக் பண்ணாதீங்க. உங்களுக்கு ரொம்ப லிக் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா டக்குன்னு லிப் பாம் எடுத்து போடுங்க. யாராவது பக்கத்தில் இருக்காங்கன்னு பார்க்காதீங்க, டக்குன்னு லிப் பாம் எடுத்து போடுங்க. இல்லை தண்ணி எடுத்து டக்குன்னு குடிங்க. லிப்பை லிக் பண்ணாதீங்க, கிஸ் பண்ணவும் விடாதீங்க. இதை வேணா நீ கட் பண்ணிக்கோ. ஓகே, ஸோ லிப்பை லிக் பண்ணாதீங்கன்னா அது இஸ் இட் நாட் சம்திங் தட் வி டூ ஆன் அ ரெகுலர் பேசிஸ்? இது ரெகுலர் பேசிஸ்ல நம்ம பண்றது தான். பட் லிக் பண்ண லிப் பிக்மெண்டேஷன் அதிகமாக தான் ஆகும். லிப்பை சுற்றி நிறைய பேருக்கு கருப்பாக இருக்குன்னு எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா? பெரியோரல் டெர்மடைட்டிஸ்னு சொல்லுவோம். அதுவும் நம்ம லிப்ல இருக்க சலைவானால தான் வருது. ஸோ லிப்பை லிக் பண்ணாம இருங்க. இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் பிக்மெண்டட் லிப்ஸ் சின்ஸ் மை பர்த். ஸோ இஸ் இட் பாசிபிள் டு ரிவர்ஸ் இட்? அதை ரிவர்ஸ் பண்ண முடியுமா? டு த எக்ஸ்டென்ட் கொஞ்சம் பண்ணலாம். ஆனா வந்து நீங்க வெளியில ஓவர் த கவுண்டரா வெளியில ஃபார்மசி ப்ராடக்ட்ஸ்ல வச்சு ரிவர்ஸ் பண்ண முடியாது. இன்ஹவுஸா டெர்மட்டாலஜிஸ்ட் ப்ரொசீஜர்ஸ் பண்ணுவாங்க, அதில் நீங்கள் பண்ணலாம், ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு போகலாம். ஏதாவது ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ் இல்லை சைன்ஸ் இருக்கா ஆஸ் ஒரு வார்னிங் சைன் மாதிரி when a patient should come and see a dermatologist? ஆக்சுவலி இது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன். நான் யோசிப்பேன், மெடிக்கல் செக்அப் இயர்லி ஒன்ஸ் பண்ணுறாங்க, அது மாதிரி ஏன் எல்லாரும் டெர்மட்டாலஜிஸ்ட் செக்அப் இயர்லி ஒன்ஸ் பண்ணக்கூடாது? ஏன் இயர்லி ஒன்ஸ் எல்லாரும் போய் அவங்க ஸ்கின்னை ஒரு வாட்டி ஹெட் டு டோ போய் டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட காமிக்கக்கூடாது? அது மாதிரி நான் யோசிச்சிருக்கேன். ஏன்னா சில அவங்களால பேக் பார்க்க முடியாது, அவங்களோட ப்ரைவேட் பார்ட்ஸ் அவங்களால அவ்வளோ பார்க்க முடியாது, அவங்களுக்கு தெரியாது இது பினைனா இல்லை அது சீரியஸ் கண்டிஷனா, அது நார்மலா இல்லை அப்நார்மலா, அது அந்த ஏஜ்ல வருமா வரக்கூடாதா, இல்லை அது ஏதாவது சொல்ல நினைக்குதா, அந்த மாதிரி அவங்களுக்கு தெரியாது. ஸோ அது என்னோட ஒப்பீனியன். அந்த மாதிரி இயர்லி ஒன்ஸ் எல்லாரும் பண்ணிக்கலாமேன்னு நான் நினைப்பேன். ஸோ அதே மாதிரி 6 months ஒன்ஸ் உங்கள் டென்டிஸ்ட்டை பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மறக்காம 6 months ஒன்ஸ் உங்கள் டென்டிஸ்டையும் இயர்லி ஒன்ஸ் உங்களை டெர்மட்டாலஜிஸ்டையும் போயிட்டு பார்த்து. கொஷின் என்னன்னா, ஒரு டென்டிஸ்டா நான் வந்து ஓரல் ஹைஜீன் ஓரல் ஹெல்த் எப்படி ஜென்ரல் ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது நிறைய பார்த்துருக்கேன், நிறைய தெரியும். அந்த மாதிரி ஸ்கின் ரிலேட்டடா எதுனா இருக்கா? ஓரல் ஹெல்த் தட் கேன் அஃபெக்ட் ஸ்கின் கண்டிஷன்ஸ் ஆர் ஸ்கின் கண்டிஷன்ஸ் தட் கேன் அஃபெக்ட் ஓரல் ஹெல்த், அந்த மாதிரி எதுனா ஒரு கனெக்ஷன் இருக்கா? ரொம்ப ஈஸியா சொல்லட்டுமா? உங்க சொத்தப்பல் இருந்தாலே ஸ்கின்ல தடிப்பா ரவுண்டா எனக்கு வந்துட்டே இருக்கு, ரொம்ப வருஷமா இருக்குன்னு சொல்றீங்களே, அது உங்க சொத்தப்பல்ல ரிமூவ் பண்ணாலே பாதி பேருக்கு சரியாயிடும். சூப்பர். ஓகே, ஸோ நான் ஜென்ரலாக ஒரு பேஷண்ட்டை எக்ஸாமின் பண்ணிட்டு இருக்கப்போ இஸ் தேர் எனி பர்டிகுலர் ஸ்கின் சைன்ஸ் அந்த மாதிரி எதனா இருக்கா தட் ஐ ஷுட் லுக் அவுட் ஃபார்? சரி, நான் என் சைட்லேருந்து நான் வந்து ஒரு டேர்மை போய் பாருங்க அப்படின்னு ரெஃபர் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது பார்த்த உடனே தெரியுற மாதிரி சைன்ஸ் எதனா இருக்கா தட் ஐ ஷுட் வாட்ச் அவுட் ஃபார்? லைக்கன் பிளானஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ லைக்கன் பிளானஸ் ஓரல்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்கின்ல இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி பென்ஃபிகஸும் ஓரல்ல இருந்துச்சுன்னா நீங்க ஸ்கின்ல இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஓரல்ல பக்கல் மியூக்கோஸா நீங்க செக் பண்றப்போ ஸ்கின்ல இருக்கான்னு பார்க்கலாம். சரி, இது வந்து த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங், நிறைய பேர் கேட்ட ஒரு முக்கியமான விஷயம். முடிக்கலையா? இன்னும் முடிக்கல, இப்பதான் மெயின் பார்ட்டிக்கே வரும். ஓகே, கமிங் டு த மோஸ்ட் ரெக்வெஸ்டட், நிறைய கேள்வி வந்த ஒரு செஷன், ஹேர் கேர். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மிட் 20s லேட் 20sல இருக்கவங்களுக்குலாம் பயங்கரமா ஹேர் ஃபால் ஆகுது. என்ன ரீசன்? டெஃபிஷியன்சி. எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸ்ல எல்லாரும் அவுட் சைட் ஃபுட் தான் ரொம்ப சாப்பிட்றாங்க. அதனாலேயே விட்டமின் B12 அண்ட் விட்டமின் D வந்து ரொம்ப டெஃபிஷியண்டாக இருக்கும். ப்ளஸ் ஹீமோக்ளோபின், விட்டமின் B12, விட்டமின் D அண்ட் தைராய்டு, இந்த லெவல்ஸ் வந்து கண்டிப்பாக செக் பண்ணும். ஸோ இதெல்லாம் அவங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து மிச்ச அதர் காசஸ்லாம் பார்க்கலாம், ஏன் முடி கொட்டுது அப்படின்னு. ஸோ இந்த வந்து நீங்களா போய் செக் பண்ணாதீங்க, தயவுசெய்து உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட கேட்டுட்டு போய் செக் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த PRP, GFC, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் இதை சுற்றிலாம் வந்து நிறைய ஹைப் இருக்கு. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் டு தே ஆக்சுவலி ஒர்க்? அஃப்கோர்ஸ். நான் இன்னைக்கு கூட 2 PRP 2 GFC பண்ணிட்டு தான் வரேன். So they actually work and patients are all benefited and they are all happy patients. Happy patients is equal to happy doctors.
யாருக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது? எனக்கு ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னாலே நான் எடுத்த உடனே போய் பிஆர்பி இதுக்கெல்லாம் போகணுமா? இல்ல இதுக்கு வந்து நீங்க உங்க டெர்மட்டாலஜிஸ்ட் கன்சிடர் பண்ணணும். ஸோ அவங்க டெர்மோஸ்கோபி இல்ல ட்ரைகோஸ்கோபி தேவைப்பட்டா ஹேர்ல வந்து அந்த டெர்மோஸ்கோபி ஆர் ட்ரைகோஸ்கோபின்றது ஹேர் ஸ்கேன். ஸோ அது பார்ப்பாங்க. இல்லை ஹேர் புல் டெஸ்ட்ன்ற நார்மலாக கை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்குற டெஸ்ட் பார்த்துட்டு உங்கள் ஹேர் டென்சிட்டிலாம் அக்சஸ் பண்ணிட்டு என்ன கண்டிஷன் ஆஃப் ஹேர் ஃபால் இருக்குன்றது பார்ப்பாங்க. பார்த்துட்டு உங்களுக்கு வந்து டாப்பிக்கலாக, அதாவது தடவுறதுக்கு ஏதாவது ஸ்ப்ரே இல்லை சாப்பிட்றதுக்கு ஏதாவது டேப்லெட் அதோட சேர்த்து பிஆர்பி பண்ணுமா இல்லை வெறும் பிஆர்பி மட்டும் கொடுக்கணுமா அந்த மாதிரி டிசைட் பண்ணுறது அவங்க கிட்ட விட்டுருங்களேன். நீங்கள் கஷ்டப்படுறீங்க. ஓகே, சூப்பர். உங்களோட நான் கடைசி வீடியோ பார்த்தேன். அதுல வந்து வாரத்துல 3 தடவை தலை குளிக்கணும்னு சொல்றீங்க. நான்லாம் வாரத்துல 1 தடவை தலை குளிக்கிறதே எனக்கு டைம் பத்த மாட்டேங்குது. 3 தடவை ஹவ் இஸ் இட் பாசிபிள்? முடிய பாத்தீங்களா? அதுக்காக தான் நான் இப்படி வச்சிருக்கேன். அதுக்காகலாம் என்னால போய் முடி வெட்ட முடியாது. ஏதாவது பிராக்டிகல் சோ நான் என்ன இது வந்து என்னோட ஒப்பீனியன். என்னோட ஈஸி ஹேர் மெயின்டெனன்ஸ்க்காக தான் நான் என் ஹேரை வந்து ஷார்ட்டா மெயின்டைன் பண்றேன். ஏன்னா எனக்கு அடிக்கடி ஹேர் வாஷ் பண்றதுக்கு ஈஸியா இருக்குன்றதுக்காக. பட் இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஒப்பீனியன் பிகாஸ் இட் இஸ் யுவர் சாய்ஸ். அப்சல்யூட்லி. ஸோ எஃபர்ட்ஸ் போடணும் அப்சல்யூட்டா. அப்போ கண்டிப்பா லைக் ஒரு பேர் மினிமமா ஒரு 3 டைம்ஸ் நான் என் ஹேரை வாஷ் பண்ணி ஆகணும். ட்வைஸ் ஆர் த்ரைஸ். ஓகே, brings me to my next question. எண்ணெய்னு எங்க அம்மா வந்து என்னை திட்டாத நாளே கிடையாது. எண்ணெய் வைக்கிறதுனால ஆக்சுவல் பெனிஃபிட்ஸ் இருக்கா? ஒரு தடவையும் நான் தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி ½ அன் ஹவர் என் தலைய ஆயில்ல சோக் பண்ணி வச்சாதான் அந்த முடி கொட்டுறதெல்லாம் நிக்குமா? அதெல்லாம் உண்மையா? எண்ணெய் வைக்கிறதுனால முடி கொட்டுறது நிக்காது, முடி வளரவும் செய்யாது. ஓகேவா? எண்ணெய் வைக்கிறதுனால உங்க ஹேர் ரொம்ப ஃப்ரிஸியா இருக்குன்னா அது கொஞ்சம் மாய்ஸ்சர் கிடைக்கும். அதுக்கு நீங்க ஓவர் நைட்டோ இல்லை ஒரு வாரமோ தலைக்கு ஃபுல்லா எண்ணெய் வைக்க வேணாம். 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் அவ்வளவுதான் மேக்ஸிமம் போதும். அது வந்து நீங்க ஹேர் கீழே இருக்கிற ஹேருக்கு வைங்க. தலை மேல சோதன்னு எண்ணெய் வைக்காதீங்க, தேவையில்லை. நானும் ஸ்கூல் படிக்கிறப்ப இப்படிதான் எண்ணெய் வச்சுட்டு தெரிஞ்சேன். இப்போ எல்லாரும் மாறிட்டோம். ஓகே ஓகே. dandruff can it be cured for once and for all? முடியுமா? வாய்ப்பு இருக்கா? dandruff can be kept in control. அவ்வளவுதான் என் பதில். Thank you for such an honest answer. இந்த மாதிரி பதில் தாங்க நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு தான் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஓகே, சரி. இப்போ வந்து ஷாம்பூஸ்க்கு வருவோமே. இப்போ நிறைய டைப் ஆஃப் ஷாம்பூஸ் இருக்கு. இந்த SLS ஃப்ரீ, பேரபன் ஃப்ரீ, சல்ஃபேட் ஃப்ரீ, அப்படி இப்படின்ட்டு. இதனாலெல்லாம் வந்து முடிக்கு எதனா வந்து பாதுகாப்பு இருக்கா? இதை யூஸ் பண்றதுனால என் முடி கொட்டுறது கம்மியாகும், இல்ல என் ஸ்கேல்ப் ஹெல்த்தியா இருக்கும், அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கா? இல்ல இதுவும் சும்மா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி? அதுல ரொம்ப மார்க்கெட்டிங் ஸ்கேம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பூ தாங்க. எந்த ஒரு ஷாம்பூவும் உங்க ஹேர் ஃபாலை தடுக்க போறது இல்ல. எந்த ஒரு ஷாம்பூ உங்களுக்கு ஹேர் க்ரோத் கொடுக்க போறது இல்ல. இந்த ஷாம்பூ இஸ் ஃபைன் தான். அடுத்த கொஸ்டின், நம்ம குளிக்கிற தண்ணி நம்ம ஹேருக்கு, நம்ம ஸ்கின்னுக்கு அது மேல எதுனா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா? இப்போ இந்த தண்ணிக்கு போனா என் முடி கொட்டுது, இந்த தண்ணிக்கு போனா என் ஸ்கின் கலர் சேஞ்ச் ஆகுது அப்படிலாம் சொல்றாங்களே, அதெல்லாம் நிஜமாலுமே உண்மையா? இல்ல there is a little bit இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. ஸோ ரொம்ப ஹார்ட் வாட்டர் வந்து நம்ம ஹேரை ரொம்ப ரஃப் ஆகும், டெக்ஸ்டர்லாம் மாற்றுறதுனா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதான். பட் ஈவன் இப்போ நீங்கள் அதில் எப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ண போறீங்க? யூ காண்ட் ஆல்டர் எனிதிங். ஸோ அதுக்கும் நம்மளால எதுவும் பண்ண முடியாது. இந்த கேள்வியை நான் கேட்டதுக்கு தெரிஞ்சு மட்டும் என்ன பண்ண போற, அந்த தண்ணியை உன்னால மாத்தவா முடியும் அப்படின்னு கேட்டாங்க. அது வந்து ரொம்ப டீசென்ட் முடியாது. ஓகே ஓகே, முடிஞ்சிருச்சு. எல்லாரும் கியூட் டமாடாக்கு கண்டிப்பா ஃபாலோ பண்ணும். ஓகே ஓகே. So I hope this video was helpful and I thank Dr. Abhinaya for giving her time to make this video. ஸோ எல்லாரும் மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா என்ன மாதிரி வேணும்னு கமெண்ட்ல போடுங்க. ஒரு உண்மையை சொல்லவா, நாங்க 2 பேரும் இது ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. அப்படியே ஆன் ஸ்பாட் அவ கொஸ்டின் எழுதி வச்சிருந்ததை அப்படியே கேட்டா நான் அப்படியே ஆன்சர் சொன்னேன். ஸோ அதனால இது எல்லாமே உண்மை. நிறைய ஆன்சர்ஸ்க்கு அவளே ஷாக் ஆனா அதனால தான். எஸ். ஸோ yeah, I hope this video was helpful. Bye.